ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. தேவன் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வருவதற்கு நாம் எம்மாத்திரம் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. நம்முடைய பலவீனங்களுக்கு தக்கதாக, நம்முடைய அறிவீனங்களுக்கு தக்கதாக, நம்முடைய குறைகளுக்கு தக்கதாக தேவன் நியாயம் தீர்க்காமல் அவருடைய அன்பின் கயிற்றினாலே நம்மை கட்டி இழுத்து வருவதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் காலையிலே தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். தியான வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள், குறிப்பாக 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். இங்கே இந்த உலகத்தின் இரட்சகராக வந்து அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைஞனாய் இருக்கின்ற பொழுது நடந்த சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனை நேசிக்கிற ஒரு மகனாக, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒரு மகனாக, தேவனுடைய சத்திய வசனங்களை வாசித்து தியானித்து அதை வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு மகனாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் தாண்டி அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், நான் உலக இரட்சகர், நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை என்பதல்ல. இந்த உலக பிரகாரமாக இந்த இரட்சகரை கொடுக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட இந்த உலக பிரகாரமான பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலே புறையோடி கிடக்கின்ற ஒரு வேதனையான காரியம், பெற்றோர்கள் கைவிடப்படுகிறார்கள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். இவைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான வேளையில் ஒரு பெற்றோர், வயோதிப பெற்றோர், தங்களுடைய கரங்களிலே காகிதங்களை ஏந்தி கொண்டு அவர்கள் கலெக்டர் அலுவலகத்திற்கு வருகிறார்கள். அதனுடைய விஷயம் என்ன? ஐயா, நாங்கள் பிள்ளைகளாலே நாங்கள் கைவிடப்பட்டு எங்களுடைய வீடு வாசல்களெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு எங்களை துரத்தி விட்டார்கள். எங்களை சாவதற்கு, கருணை கொலை செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் கேட்கிறார்கள். எவ்வளவு வேதனையான காரியம்! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பெற்றோராக இருக்கலாம். நீங்களும் நானும் பெற்றோராக இருந்தாலும் நாம் நம்முடைய பெற்றோருக்கு குழந்தைகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஐயா, எத்தனை காலம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது? எவ்வளவு நாட்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது? எங்களுக்கென்று தனி குடும்பம் இல்லையா? எங்களுக்கென்று தனி வாழ்க்கை இல்லையா? அவர்கள் சொற்படியே நாங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வயதிலும் பெற்றோர்களை நீங்களும் நானும் கனம் செய்ய வேண்டும். எந்த வயதிலே பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மரண வேளையிலும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார், கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா 2:51 விவரிக்கிறபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் பெற்றோர்களாகிய யோசேப்போடும் மரியாளோடும் வாழ்ந்த 30 வருடங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். இதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருளாகும். இவ்வாறு அடங்கி வாழ்வது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவரைப் போலவே அதே பிராயத்திலே வாழ்ந்த உங்களுக்கும் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் நாம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை உயர்த்தி காண்பித்திட முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிவதற்கு வயது ஒரு வித்தியாசம் அல்ல. இங்கே நாம் ஈசாக்கை பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் மகனாகிய ஈசாக்கை நீ பலி செலுத்தும்படியாக கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்லுகின்றான். அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது அவனுடைய கரங்களிலே வேண்டிய எல்லா விறகு கட்டைகள் எல்லாம் இருக்கிறது. மகன் கேட்கிறான், விறகு இருக்கிறது, தீ இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொன்ன தகப்பன் மகனோடு நடக்கிறான். பலிபீடம் கட்டியாகிவிட்டது. அந்த பலிபீடத்திலே தகனிப்பதற்காக ஆட்டுக்குட்டியாக ஈசாக்கை அவன் கட்டி அதிலே கடத்தினான். அப்பொழுது ஈசாவுக்கு வயசு என்ன தெரியுமா? 30-33 வயது. 30-33 வயது. சிறு குழந்தையல்ல கட்டி அங்கே வைப்பதற்கு.
அவன் கீழ்ப்படிந்தான். தகப்பனுடைய எல்லா செயல்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருந்தவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்க்க வேண்டும் என்று எபேசியர் 6:4 பவுலடிகளார் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வசனம் குறிப்பிடுகின்ற கர்த்தருக்கேற்ற போதனை எது தெரியுமா? ஆம், ஆண்டவராய் இயேசு நாசரேத்தூரில் வாழ்ந்த வருடங்களின் அவருடைய சொந்த வாழ்வின் மாதிரியையே பிள்ளைகளுக்கு போதனையாக தந்திருக்கிறார். நம் ஆண்டவரின் மாதிரியை பின்பற்றும் யாதொரு பையனும் அல்லது யாதொரு பெண்ணும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நடந்தது போலவே அவர்களும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தியடைவார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள் உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். நம்முடைய பெற்றோர்கள் ஒருபோதும் நமக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். பெற்றோர்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், அவர்களுடைய ஜெபங்களெல்லாம் பிள்ளைகளை சார்ந்ததாக இருக்கிறது. இதை நீங்கள் அனுபவத்திலே உணர முடியும். ஆம், பிள்ளைகள் பெற்றோர்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்றால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அந்த பெற்றோர்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன், நான் சற்று முன்பு சொன்னது போல, ஈசாக்கு தன்னுடைய 33வது வயதிலையும் கூட தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு அடங்கி நடந்தான். அந்த வயோதிப ஆபிரகாமை கீழே தள்ளிவிட்டு, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, என்னை நீ பலி கொடுக்க வருகிறாயே என்று சொல்லி அவரை தள்ளிவிட்டு ஓடியிருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிந்திருந்தான், கனப்படுத்தினான். உங்கள் கண் முன்பாக இருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெற்றோரை கனம் பண்ணுகிறீர்களா? அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? பெற்றோர்கள் உங்களிடத்திலே ருசியான பதார்த்தங்களே அல்ல, உங்களுடைய சொத்து சுகங்களே அல்ல. நீயும் நானும் வைத்திருக்கிற சொத்து சுகங்களெல்லாம் பெற்றோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்தது. அந்த பெற்றோர்கள் உழைத்து சம்பாதித்தது. உன் தாயின் கருவிலே நீ 10 மாதம் தாயாலே சுமக்கப்பட்டாள். ஆனால் தகப்பனோ காலமெல்லாம் உன்னை இருதயத்திலே வைத்து கொண்டிருக்கிறார். இந்த பெற்றோர்களை நீ அவமரியாதாக நடத்தாதே. பெற்றோர்களுக்குரிய கனத்தையும் மகிமையை நீ கொடுக்க அழைக்கப்படுகிறாய். பெற்றோர்கள் இன்றைக்கு வயோதிபர்களாக இருக்கலாம், ஒருவேளை முகமெல்லாம் சுருக்கங்கள் விழுந்ததாக இருக்கலாம், அழகு குறைந்த ஒரு நிலையிலே இருக்கலாம். வெளிப்படையான இந்த தோற்றத்தை நீ பார்த்து அவர்களை வீணான வார்த்தைகளாலே நீ திட்டாதே, அவமரியாதை செய்யாதே. ஓடாய் உழைத்து உன்னை கரை சேர்க்கும்படியாக, உனக்கு மேன்மையை கொடுக்கும்படியாக உழைத்து அவர்களுடைய உருவங்களெல்லாம் உருக்குலைந்து போயிருக்கிறன என்பதை நீ மறந்து போகாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் எவ்வளவு நாள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நான் வளர்ந்து திருமணமான பின்பும் கூட தொடர்ந்து என்னுடைய வயோதிப பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா, கனம் பண்ண வேண்டுமா? ஆதியாகமம் 9:21 முதல் 27 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நோவாவினுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா ஒரு சமயம் மது அருந்தினபடியினாலே அவன் நிர்வாணமாய் படுத்திருந்தான். இதை காண்கிறான். கண்ட தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் மூடாமல் சகோதரத்திலே போய் சொல்லுகிறான். மற்ற 2 சகோதரர்களும் அங்கே வருகிறார்கள், அவர்கள் நிர்வாணத்தை மூடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். காம் சொன்னது பொய்யான காரியம் அல்ல, உண்மைதான். ஆனால் அவனோ தன் தகப்பனை கனவீனப்படுத்தி விட்டான். ஒருவன் உண்மையே பேசினாலும் புறங்கூறுகிறவர்களை தேவன் சபிக்கிறார். புறங்கூறுகிறவன் யாராயிருந்தாலும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் ஒரு காலம் இருந்திட முடியாது. எனவே நோவாவின் அந்த 2 குமாரர்களும் தங்கள் தகப்பனின் நிர்வாணத்தை பார்க்காமல் ஒரு வஸ்திரத்தை தங்கள் தோளில் வைத்து பின்னிட்டு வந்து நிர்வாணத்தை மூடி தங்கள் வயது சென்ற தகப்பனுக்கு கனம் செய்தார்கள். இது நிமித்தமாய் அவர்கள் இருவரும் அவர்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் கனவீனம் பண்ணுகிறோம், அவர்களை அவமானப்படுத்துகிறோம், அவர்களை அபகீர்த்திக்குள்ளாக நாம் மாற்றுகிறோம். யார் யாருக்கோ நீ பேசுகிறாய், முகம் தெரியாத மக்களுக்கு. உன் முகத்தை அழகுபடுத்தும்படியாய் தன்னுடைய அழகை கொடுத்த உன்னுடைய தகப்பன் உன் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு உனக்கு சம்மதம் இல்லை.
உன் தாயினுடைய முகத்தை பார்த்து பேசுவதற்கு உனக்கு சம்மதம் இல்லை. உங்களை பார்ப்பதற்கு எரிச்சலாக இருக்கிறது என்று சொல்லுகிறாய், வேதனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறாய், வெளியே போ என்று சொல்லுகிறாய். இத்தனையும் நடப்பது கிறிஸ்துவை அறிந்த குடும்பங்களிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலைவராக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற குடும்பங்களிலே நடக்கிற அவலட்சணங்கள் தான் இத்தனையும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தகப்பன் தாய் உன் ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஈவு. அவர்களுடைய மனதை நோகடிக்காதே. அவர்களுடைய கண்களிலே வேதனையின் கண்ணீர் வர வேண்டாம். உன் நிமித்தமாய், உன் குடும்பத்தின் நிமித்தமாய் உன் பெற்றோருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் வரட்டும், மகிழ்ச்சியின் கண்ணீர் வரட்டும், துதியின் கண்ணீர்கள் வரட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவர் கொடுத்த பெற்றோர், நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையுமாய் கரைத்து கொண்டிருக்கிற பெற்றோர், வாழ்வின் இறுதி மட்டுமாக அவருடைய ஜெபமும் அவருடைய மூச்சும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று இருக்கிறதே, நீ அவர்களை கனம் பண்ணுகிறாயா? அவர்களை கனம் பண்ணுகிறாயா? கனவீனம் பண்ணுகிறாயா? அவர்கள் கட்டி கொடுத்த வீட்டிலே நீ இருந்து கொண்டு அவர்களை இல்லங்களிலே கொண்டு வைக்கிறாயே. வீட்டை உனக்கு கட்டி கொடுத்தவர்கள் அவர்கள், ஆனால் அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள், முகவரி அறியாதவர்களாக இருக்கிறார்கள், இல்லங்களிலே இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெற்றோரை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளினாலே இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. இல்லங்கள் வீதிதோறும் வந்துவிட்டன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேண்டாம் வேண்டாம். உங்களுடைய முகம் பார்க்க விரும்புகிறார்கள், பிள்ளைகளுடைய முகம் பார்க்க விரும்புகிறார்கள், பிள்ளைகளுடைய சொற்களை காதுகளிலே கேட்டு மகிழ்ச்சியடைய விரும்புகிறார்கள், ஒரு தொடுதலை விரும்புகிறார்கள். பெற்றோரை கனம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோர்களை கனம் பண்ணி உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் சொந்தமாக நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.